ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி ஹிந்தி வந்து எப்படின்னா ஆமாம் அதாவது ஹிந்தி வந்து ரொம்ப முக்கியம்னா எப்படின்னா இப்போ வெளிநாட்டுக்கு வந்து வேலை பார்க்குறாங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இப்போ பக்கத்தில் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பேச கொள்ள அவங்களாம் வந்து ஹிந்தி ஈஸியாக வந்து கற்றுக்கிடலாம். அதாவது ஹிந்திலே பெரிய அரசியல் இருக்கு, அதான் இந்தி அரசியல். தமிழ்நாட்டு அரசியல் நம்ம அதாவது தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்தியை பற்றி பேசுகிறோம்னா வந்து அது அரசியலுக்குள்ளே கொண்டு போய் விட்டுறேன். ஏன்னா அது பேசித்தான் ஆகணும், வேற வழி இல்லை, வேற என்ன பண்றது. அரசியல் அது அரசியல் நினைச்சா அது அரசியல், சரிங்களா? இது வந்து வெளிநாட்டு வாழும் தமிழர்களுக்கு பெரிய அத்தியாவசியம். உணவு எவ்வளவு முக்கியமோ அதே மணிக்கு இப்போ வந்து அரபி கண்ட்ரிக்கு தான் வேலைக்கு வந்திருக்கோம். நீங்க அரபி தானே மஸ்ட்னு கேட்பீங்க. அரபி 20% இருந்தா கூட ஓட்டிடலாம். இந்தி மேக்ஸிமம் 50%. ஆமா, ஏன்னா இங்க வந்து அதிகமா வந்து ஹிந்தி பேசுற வெளியிலேருந்து வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய வேலை பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு வீட்டு டிரைவராக இருந்தாலுமே நிறைய யூபி மற்ற நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய டிரைவர்ஸ் வேலை பார்க்குறாங்க. பாகிஸ்தானி ஹிந்தி பேசுவான், ஆந்திராக்காரன் ஹிந்தி பேசுவான், தெலுங்கானா ஹிந்தி, யூபி ஹிந்தி, இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கலந்து இருக்கும். இதுல ஒரு விஷயம் கேட்ட உடனே சவுதிக்காரன் என்ன சொல்லுவானா, அந்த ஹிந்துன்னு தான் சொல்லுவான். ஹிந்தின்னு அந்த ஹிந்த் ஹிந்தினாக்குள்ள ஹிந்தி தான் அப்படின்னு அவன் கணக்கு. அதாவது இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஆந்திரா கேரளா இவங்க ரெண்டு பேருக்குமே தாய்மொழி வந்து அங்கே கேரளாவில் மலையாளம், அங்கே ஆந்திராவில் வந்து தெலுங்கு. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து மேக்சிமம் அழகாக ஹிந்தி வந்து பேசுவாங்க அழகா. அது ஏன் எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ரூம் பக்கத்தில் வந்து ஒரு மலையாளி இருக்காப்புல. அவர் வந்து எப்படின்னா அவருக்கு வயசு ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கும். அவருக்கு வந்து பேசவும் தெரியுது, எழுதவும் தெரியுது, படிக்க எல்லாமே தெரியுது. அப்போ நான் கேட்டேன், எப்படி உங்களுக்கு வந்து பேசுறியா, ரைட்டு ஓகே, வெளிநாடு வந்துருப்பியா, பேசுவியா, கொள்ளுவியா, எப்படி எழுத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லே வந்து கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. 3வது லாங்குவேஜ் வந்து இந்தியா. ஆமாம், அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு மலையாளம், 2வது லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு, 3வது லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்போ நம்ம நாளாக கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, பரவாயில்லையே அங்கெல்லாம் வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்களே அப்படின்னு. ஆனால் வந்து நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் ஹிந்தியை பற்றி பேசணும்னா அது பெரிய பஞ்சாயத்தாக. ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி தெரியாது போடா, அப்படிதானடா? ஆமாம், அப்படி இந்த மாதிரி நிறையா நடக்குது. மேக்ஸிமம் முந்தைய காலத்துல இருந்த ஆர்மி வந்து எப்படின்னா 10th தான் படிச்சிருப்பாங்க. என் ஃப்ரெண்டோட அத்தாவே போனாரு, வெறும் 10th தான். அப்போ வந்து ஆர்மி வந்து ஊருக்கு வந்து ஆள் எடுப்பாங்க. நான் சொன்னதை வச்சுதான் சொல்றேன், நம்மளுக்கு தெரியாது. ஒருத்தவருக்குலாம் ஒரு 60-70 வயசு இருக்கும், ஹிந்தியில ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அவர் தமிழை படிக்கிற மாதிரி படிக்கிறாரு. நான் என்ன மாமா ஹிந்தி இப்போ தெரியுமான்னு கேட்குறேன். ஆமாம் மாப்பிள்ள, எனக்கு ஹிந்தியில எழுத படிக்க எல்லாம் தெரியும் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ வந்து உங்களுக்கு எப்படி மாமா பழகுனீங்கன்னு கேட்டால், எனக்கு ஆர்மியில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதாவது வெளியில் போயிட்டாலே, அதாவது இப்போ நீங்கள் மேக்சிமம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோ இல்லை தமிழ்நாட்டில் சொன்னதை சொல்லிடுறேன். இப்போ ஹிந்தியை பற்றி இவ்வளோ பிரச்சனை வரலாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஹிந்தி வந்து எங்கே போனாலும் தேவைப்படும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் படிங்க, சரிங்களா? அதுக்கு இதுக்கு எதிர்க்க கூடாது மாப்பிள்ள, அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் படிங்க, நீங்கள் எங்கே போனாலுமே கண்டிப்பாக தேவைன்ட்டாங்க. இப்போ இதை நம்ம பேசுறதுனால இப்போ பார்க்குற ஒரு சில பேர் இவங்க வந்து ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுவாங்க. சப்போர்ட் அப்படிலாம் என்ன சொல்கிறது, அவங்கவுங்க விருப்பம். இப்போ நாங்கள் வந்து இப்போ இங்கே வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்குறோம்ல, இப்போ ஹிந்திக்காரங்களை பார்க்குறோம். அவன் எடுத்த உடனே கேட்பான், அவன் ஹிந்தியில் பேசுவான். அவன் எடுத்த உடனே அவன் பேசுகிறதுக்குள்ள ஹிந்தி தானே, ஹிந்தியில் பேசுவான். நமக்கு தெரிஞ்ச அது ஹிந்தியில் தத்தக்கான்னு பேசி சமாளிப்பான். நீ உனக்கு ஹிந்தி தெரியாதா அப்படிங்க நம்ம அப்போ ஒரு கடத்துல சொல்லுவோம், இல்லை எனக்கு ஹிந்தி தெரியாதா அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் என்ன சொல்லுவான், ஏன் உனக்கு ஹிந்தி தெரியாதா, நீ இந்தியா தானே, உனக்கு ஏன் ஹிந்தி தெரியல, ஏன் இல்லை உனக்கு ஹிந்தி பேச தெரியாதா அப்படின்னு சொல்லுவான். அரபிக்காரன் வந்து ஒருத்தன் வீட்டுக்கு வேலைக்கு வருவான், அப்போ ஹிந்திக்காரங்க நீ பேசுமா ஹிந்தி பேச மாஃபி மாலும் அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான்னா, அவனுக்கு ஹிந்தி தான் அப்படின்னு சொல்லுவான். அவனும் இந்தியாவை சேர்ந்தவன் தான், நீ அவன்கிட்ட பேசிக்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா நமக்கு தான் தெரியும் நமக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு. அவனுக்கு ஹிந்தி தெரியும், நமக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு கேட்டா ஐ அம் இந்தியன் அப்படிங்கிறது.
நாம் தமிழருங்கிற மனைக்கு ரைட்டு தான், எல்லாம் சொல்ல வேண்டியதுதான். உனக்கு விருப்பப்பட்டா படிச்சுக்கிட்டு கிளாஸ்லயே கொண்டு வந்தாலும் பெஸ்ட் தான். இல்லை இது அதாவது இப்போ கூட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ வந்து ஏதோ ஒரு இது போட்டாங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நீங்கள் வந்து 3வது லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜ் எது வேணால் படிக்கலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க தெரியுமா? ஒரு இது போட்டிருந்தாங்கல்ல, ஒரு ஆர்டர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது வந்து ஏற்றுக்கறலன்னு நினைக்கிறேன். அவன் என்ன எல்லா மாநிலத்துலேயும் விருப்ப மொழி, அவங்களுக்கு எந்த மொழி வந்து விருப்பமாக இருக்கோ அந்த மொழியை கற்றுக்கணுமோ இல்லை ஏதோ போட்டிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம ஊரில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இல்லை நாங்கள் இந்தியை படிக்க மாட்டோம் அப்படின்னு. வந்து இங்கே உள்ள நிலவரத்தை தான் சொல்கிறோம். இந்திக்கு நம்மளும் ஊரில் இருக்கும் போது கமாண்டெல்லாம் பண்ணாதானே சிரிச்சுட்டு தானே இருந்தோம். ஹிந்தி தெரியாது போடா டீச்சர்லாம் போட்டிருந்தாங்க, அப்போல்லாம் நம்ம சிரிக்க தான் செஞ்சோம். இல்லை இது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு இப்போ தமிழ் கற்றுக்குறோம், தமிழ் நம்ம கம்பல்சரி நம்ம தாய்மொழி. இங்கிலீஷே கற்றுக்குறோம், இங்கிலீஷு வந்து கல்வி மொழி ஏதோ ஒரு கழுதான், வெளிநாட்டு மொழி இங்கிலீஷு. இங்கே வெளிநாட்டு மொழியவே இங்கிலீஷை கற்றுக்குறோம். அப்போ 3வது மொழி ஹிந்தி. அதாவது படிக்க விருப்பம் இருந்தால் படி அப்படின்னு சொல்லி வச்சிடணும். இல்லைன்னா உனக்கு தேவையில்லைன்னா விட்டுரு, உனக்கு ஆர்வம் வந்து அக்கறை இருந்துச்சுன்னா படி, இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லணும். அமெரிக்காவில் என்னது பிச்சை எடுக்க கூட இங்கிலீஷில் தான் பிச்சை எடுப்பான். அடா அது அவன் மொழி தாய்மொழிடா. தானங்க நான் சொல்றேன், நம்ம தாய்மொழியில தான் பிச்சை எடுத்தாகணும். அதான் அவன் தமிழ்ல ஐயா சாமி தான் சொல்லலாம். அப்படி அவங்க விருப்பம்னு போட்டுறணும். ஒரு ஒரு கிளாஸ்ல இப்போ 1 to 5 வரைக்குமா ஹிந்தி இருக்குப்பா, படிக்கிறவன் படி, இதுக்கெல்லாம் கம்பல்சரி மார்க் பாஸ் எல்லாம் கிடையாது, விருப்பப்பட்டா படி இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லி போட்டா சப்ஜெக்டா வைக்கணும். விருப்பப்பட்டா படி செய், விருப்பப்பட்டா படினா சப்ஜெக்டா வைக்கணும், சப்ஜெக்டை வச்சு சொல்லி கொடுக்கணும். வச்சாதான் விருப்பப்பட்டா படினா நீ 1ஆப்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா போதும், அவ்வளவுதான். மைண்ட்ல ஏறிக்கிறோம். அடுத்து நீ வேணா சொன்னாலுமே மைண்ட்ல தான் இருக்கும். அப்படிதான். அதுதான். இல்ல இது வந்து அதிகமா வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க வந்து இப்போ லேபரா இருக்கட்டும் இல்லை டிரைவரா இருக்கட்டும், வேற எந்த யாரா இருந்தாலும் இருக்கட்டுமே, அவங்ககிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா ஹிந்தி உங்களுக்கு வந்து உங்களுக்கு கட்டாயமா இல்லை நீங்க ஹிந்தி கத்துக்கிற விருப்பப்படுறீங்கன்னா எல்லாரும் ஆமா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் வந்து கஷ்டப்பட்டது. இப்போ ஒரு ஹிந்தி கேள்வி ஒரு 2 கேள்வி வச்சா போதும். இப்போ ஒரு மேனேஜராக இருக்கட்டும் இல்லை ஒரு யாராவே இருக்கட்டுமே, வேலை பார்க்குற லேபர் வந்து அதிகமாக இந்தியா தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் இங்கிலீஷ் படித்து போயிருந்தாலும் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும்ல. அதாவது ஒரு காமெடியில் வரும்ல, நீ இங்கிலீஷில் பேசுறது சரி, ஆனால் நீ யாருக்கிட்ட பேசுறது தெரியல. அந்த மாதிரி இங்கிலீஷில் பேசலாம், ஆனால் அது அவங்களுக்கு தெரியணுமே ஹிந்திக்காரனுக்கு. அப்போ அவனோட லாங்குவேஜ் தான் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பேசுகிற மாதிரி ஆகும். அதில் ஒரு சில பேர் என்னமா சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் ஹிந்தியை கற்றுக்கிட்டு நீங்கள் ஏன் வடக்க போறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் இருக்குல்ல, இங்கிலீஷை கற்றுக்கிறேன். வடக்க உள்ளவன்கிட்ட போய் கிராமத்தில் உள்ளவன்கிட்ட போய் இங்கிலீஷை பேச முடியுமா? வேண்டா. அதாவது என்ன ஆகி போச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு ஹிந்திக்காரன் வந்தா நம்ம அவன்கிட்ட ஹிந்தியில பேசுறோம். அடே இது ஹிந்தி வந்து அரசியல் தமிழ்நாட்டுல எப்ப இருந்து இப்ப இல்ல, ரொம்ப காலமா அந்த நம்ம ஒரு தலைவர்லாம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் நடத்தினாப்ல. அதாவது நம்ம நாடு வந்து இப்படி ஒரு குழப்பத்திலே இருக்குது. ஆக வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ பேசக்கூடாது, சரியா? அரசியல் வந்து பேசணுமான்னா அரசியல் பேசியா பேசுறதுக்கு பதில் சொன்னாலே அதுல ஒரு அரசியல் இருக்கு, சரிங்களா? அரசியல் இங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் அதுல ஒரு அரசியல் இருக்கு. அரசியல் மனுஷன் அரசியல் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆரம்பிக்குது ஒரு குடும்பத்தில் ஆரம்பிக்குது. ஒரு ஒரு குடும்பம், ஒரு வீடு, சொந்த பந்தம், ஒரு வியாபாரம், இதுல எல்லாம் அரசியல்லாம் எல்லாமே இருக்கு. அரசியல் இல்லாததுக்கு எங்கேயுமே இல்லை, அது அரசியல் தான். அதுலேயும் இதில் செலிபிரிட்டி எல்லாம் பாருங்க, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஹிந்தி தெரியாது போடா, இதே மாதிரி வடக்குன்னு வந்து தமிழ் தெரியாது போடான்னு சொன்னா திருப்பி ஆப்போசிட்ல போடா, அவனுக்கு தமிழ் தேவையே கிடையாது, சரிங்களா? உலகத்தோண்டிய ஆதி மொழி தமிழ்னு சொல்றீங்க, ரைட்டு தான். தமிழ் வந்து அவன் 10% கூட தெரிஞ்சுக்கணும் ஆசை கூட பட மாட்டேங்கிறான். இல்ல ஒரு சில பேர் கத்துக்கிறாங்க, கத்துக்கிறாங்க. உங்க கணக்குப்படியே வரேன். இப்ப வந்து அதர் ஸ்டேட்ல எத்தனை பேர் தமிழ் பேசுவான்?
உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க இல்ல. ஒரு பெர்சன்டேஜ் கணக்கு பண்ணி சொல்லுங்க. வர்றவன் 10% வைங்க. அங்க பேச மாட்டான்டா. பேச மாட்டான். வர்ற இடத்துல வர்ற இடத்துல பேசுறவங்க 10% வைங்க. இதுவே இந்தியால உள்ள தமிழ்நாட்டுக்காரங்க குறைஞ்சது 50%க்கு மேலதான் ஹிந்தி பேசுவாங்க. இது வந்து காரணம் என்னன்னா வெளிநாடு மொழி கிடையாது. இது வந்து என்ன சொல்லுது, ஒருத்தர் மூலியமா பழகுன விதத்திலே இவ்வளவு பேசுறாங்க. இது கல்வி மொழியா இருந்தா அவனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஆளு பேசுவாங்க. ஆந்திராவிலாம் பாரு, தாய்மொழி தெலுங்கு தான். ஆனால் அங்கே உள்ள எல்லா பேருக்குமே ஹிந்தி தெரியுது. கேரளாவிலையும் பாரு, கேரளாவில் வந்து அப்போ 90களுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூலில் வந்து ஹிந்தி இருக்குது. அப்போ நம்ம ஸ்கூலில் கிடையாது. நம்ம ஸ்கூலில் இன்னமும் கொண்டு வரல. ஆனால் ப்ரைவேட்டில் வந்து ஹிந்தி இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி வச்சுருந்தா அதுதான் அரசியல் ஆக்குறாங்க. எல்லாம் என்ன பண்ண இந்த மாதிரி இருக்குது. நீ இப்போ பாம்பே எடுத்துக்க, பாம்பேல மராட்டி, குஜராத்தில் குஜராத்தி, சரியா, பீகாரில் பீகாரி, இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் தாய்மொழி தான். ஆனால் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான். மட்டும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஹிந்திக்கும் அவங்க மொழிக்கும். ஓகே மக்களே, ஹிந்தி இன்னைக்கு வந்து அரசியல் சம்மந்தமாக பேசியிருப்போம். அது சரியாக வருமானு தெரியல. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். ஓகே, பாய்.